ஒரு சின்ன கிராமத்தில் முருகன் என்றொரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் சோம்பேறியாக இருந்தான். உழைக்காமல் எளிதில் பணம் சம்பாதிக்க விரும்பினான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றுவது. ஒரு நாள் அவன் காட்டு வழியே நடந்து கொண்டிருந்தபோது ஒரு பூச்சி அவனை கடித்துவிட்டது. அவன் அலறியடித்துக் கொண்டு ஓடினான். அப்போது ஒரு முதியவர் அவனை பார்த்து, "என்னடா, என்ன ஆச்சு?" என்று கேட்டார். முருகன் பொய் சொன்னான். "ஒரு பெரிய பாம்பு என்னை துரத்துகிறது, உதவி செய்யுங்கள்" என்று கத்தினான். முதியவர் உடனே கூட்டத்தை கூட்டி வந்தார். ஆனால் அங்கே எந்த பாம்பும் இல்லை. சில நாட்களுக்குப் பிறகு முருகன் மீண்டும் அதே காட்டில் சென்றான். இந்த முறை ஒரு நிஜமான சிங்கம் அவனை துரத்தியது. அவன் பயந்து ஓடி ஊருக்குள் கத்தினான், "சிங்கம் வருது, என்னை காப்பாத்துங்க." ஆனால் ஊரார், "முன்பு போலவே இவன் பொய் சொல்கிறான்" என்று நினைத்து யாரும் அவனை நம்பவில்லை. சிங்கம் அவனை தாக்கியது. பிறகுதான் மக்கள் புரிந்து கொண்டார்கள், இம்முறை நிஜமாகவே ஆபத்து வந்திருக்கிறது. முருகன் சிங்கத்தின் தாக்குதலில் இருந்து தப்பித்து காயங்களுடன் வீடு திரும்பினான். அவன் உடல் நலம் குன்றியதோடு மனதிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது. "என் பொய்களால் தானே இந்த நிலை" என்று எண்ணி வருத்தமடைந்தான். அவனது அம்மா அவனை பார்த்து, "மகனே, உன் காயங்கள் ஆறும். ஆனால் நீ தொடர்ந்து பொய் சொன்னால் மக்களின் நம்பிக்கை என்றும் பெற முடியாது" என்று அறிவுரை கூறினாள். முருகன் மனம் மாறினான். "இனிமேல் நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன்" என்று உறுதி எடுத்துக்கொண்டான். சில மாதங்களுக்குப் பிறகு ஊரில் பெரிய வெள்ளம் வந்து கொண்டிருப்பதை முருகன் பார்த்தான். முருகன் உடனே உயரமான மேட்டு பகுதியை நோக்கி ஓடி, "வெள்ளம் வருகிறது, உடனே இங்கே வாருங்கள்" என்று கத்தினான். முதலில் சிலர் தயங்கினார்கள். "இவன் முன்பு பொய் சொல்லியிருக்கிறானே" என்று யோசித்தனர். ஆனால் முருகன் கண்ணீர் விட்டு கெஞ்சினான், "தயவு செய்து நம்புங்கள், இன்று நான் பொய் சொல்லவில்லை." அப்போது அவனது நம்பிக்கைக்குரிய நண்பர் ஒருவர், "முருகன் இப்போது மாறிவிட்டான், அவனை நம்பலாம்" என்று சொல்ல ஊரார் அனைவரும் அவன் சொன்னபடி உயரமான இடத்திற்கு ஓடினார்கள். சில நிமிடங்களிலேயே வெள்ளம் ஊர் முழுவதும் பரவியது. முருகனின் உண்மை பேச்சே பலரின் உயிரை காப்பாற்றியது. பாடம்: பொய் சொல்வது ஒரு பழக்கம். அது முதலில் சிறிதாக தோன்றினாலும் பின்பு பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும். உண்மையைச் சொல்வது முதலில் கடினமாக இருந்தாலும் இறுதியில் மக்களின் நம்பிக்கையை வெல்லும். ஒருவரின் நம்பகத்தன்மை அவரது வார்த்தைகளின் சத்தியத்தில் தான் இருக்கிறது. முடிவு: முருகன் இனி ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. அவன் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து ஊராரின் மதிப்பை பெற்றான். உண்மையே வெல்லும் என்பதை அவன் வாழ்க்கை நிரூபித்தது.